ஏசப்பா, இந்த வீடியோ அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க கிருபை செய்யுங்க. யாத்திராகமம் அதிகாரம் 12 பாகம் 1. கேள்வி 1. மோசேயிடமும் ஆரோனிடமும் கர்த்தர் இந்த மாதம் என்ன மாதம் என்று கூறினார்? விடை பிரதான மாதம். யாத்திராகமம் 12 1-2. கேள்வி 2. இஸ்ரவேல் சபையார் யாவரும் எதை தெரிந்து கொள்ள கடவர்கள் என்று சொல்லும்படி கர்த்தர் கூறினார்? விடை வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை. யாத்திராகமம் 12:3. கேள்வி 3. வருஷத்தின் முதலாம் மாதம் எந்த தேதியில் வீட்டு தலைவர்கள் ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள் என கர்த்தர் கூறினார்? பத்தாம் தேதி. யாத்திராகமம் 12:3. கேள்வி 4. வீட்டில் இருக்கிறவனும் அவன் அயல் வீட்டுக்காரனும் எதற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும்? விடை தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக. யாத்திராகமம் 12:4. கேள்வி 5. எதற்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும்? விடை அவனவன் புசிப்புக்கு தக்கதாக. யாத்திராகமம் 12:4. கேள்வி 6. எத்தகைய ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும்? விடை பழுதற்றது. யாத்திராகமம் 12:5. கேள்வி 7. எத்தனை வயது ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும்? விடை 1 வயது. யாத்திராகமம் 12:5. கேள்வி 8. எந்த ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும்? விடை ஆண். யாத்திராகமம் 12:5. கேள்வி 9. எந்தெந்த வகை ஆட்டுக்குட்டிகளை தெரிந்து கொள்ள வேண்டும்? விடை செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகள். யாத்திராகமம் 12:5. கேள்வி 10. ஆட்டுக்குட்டியை முதலாம் மாதம் எந்த தேதி வரை வைத்திருந்து அடிக்க வேண்டும்? விடை 14ஆம் தேதி. யாத்திராகமம் 12:6. கேள்வி 11. ஆட்டுக்குட்டியை இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் எப்பொழுது அடிக்க வேண்டும்? விடை சாயங்காலத்தில். யாத்திராகமம் 12:6. கேள்வி 12. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை புசிக்கும் வீட்டில் எங்கெங்கே தெளிக்க வேண்டும்? விடை வீட்டு வாசல், நிலைக்கால்கள் 2, நிலையின் மேற்சட்டம். யாத்திராகமம் 12:7. கேள்வி 13. ஆட்டின் மாம்சத்தின் நெருப்பினால் சுட்டு எவற்றோடு புசிக்க வேண்டும்? விடை புளிப்பில்லா அப்பம், கசப்பான கீரை. யாத்திராகமம் 12:8. கேள்வி 14. ஆட்டின் மாம்சத்தை எவ்வாறு புசிக்க கூடாது? பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும். யாத்திராகமம் 12:9. கேள்வி 15. எவற்றை ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் புசிக்க வேண்டும்? விடை ஆட்டின் தலை, அதன் தொடைகள், அதற்குள்ள யாவையும். யாத்திராகமம் 12:9. கேள்வி 16. ஆட்டின் மாம்சத்திலே ஒன்றையும் எது மட்டும் மீதியாக வைக்கக்கூடாது? விடை
விடியற்காலம் மற்றும் யாத்ராகமம் 12:10. கேள்வி 17. விடியற்காலம் மற்றும் மாம்சத்திலே மீதியாய் இருக்கிறது என்ன செய்ய வேண்டும்? விடை அக்னியால் சுட்டெரிக்க வேண்டும். யாத்ராகமம் 12:10. கேள்வி 18. ஆட்டின் மாம்சத்தை புசிக்க வேண்டிய விதம் என்ன? விடை அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் கால்களில் பாதரட்சை துடித்துக் கொண்டும் கையில் தடி பிடித்து கொண்டும் தீவிரமாய் புசிக்க வேண்டும். யாத்ராகமம் 12:11. கேள்வி 19. இது யாருடைய பஸ்கா? விடை கர்த்தருடைய பஸ்கா. யாத்ராகமம் 12:11. கேள்வி 20. பஸ்கா ராத்திரியிலே கர்த்தர் எகிப்தில் உள்ள எவைகளை அதம் பண்ணுவார்? விடை மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம். யாத்ராகமம் 12:12. கேள்வி 21. கர்த்தர் எவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன் என்றார்? விடை எகிப்து தேவர்கள். யாத்ராகமம் 12:12. கேள்வி 22. இஸ்ரவேலர் இருக்கும் வீடுகளில் எது அடையாளமாய் இருக்கும்? விடை தெளிக்கப்பட்ட ரத்தம். யாத்ராகமம் 12:7-13. கேள்வி 23. தான் எதை கண்டு இஸ்ரவேலரை கடந்து போவேன் என்று கர்த்தர் கூறினார்? விடை தெளிக்கப்பட்ட ரத்தம். யாத்ராகமம் 12:13. கேள்வி 24. எகிப்து தேசத்தை அழிக்கும் போது எது இஸ்ரவேலருக்குள்ளே வராதிருக்கும் என்று கர்த்தர் கூறினார்? விடை அழிக்கும் வாதை. யாத்ராகமம் 12:13. கேள்வி 25. எதை தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்கும்படி இஸ்ரவேலருக்கு சொல்லப்பட்டது? விடை கர்த்தருக்கு பண்டிகையை. யாத்ராகமம் 12:14. கேள்வி 26. புளிப்பில்லா அப்பத்தை எத்தனை நாள் புசிக்க வேண்டும்? விடை 7 நாளளவும். யாத்ராகமம் 12:15. கேள்வி 27. முதலாம் நாளில் இஸ்ரவேலர் வீடுகளிலிருந்து எதை நீக்க வேண்டும்? விடை புளித்த மாவு. யாத்ராகமம் 12:15. கேள்வி 28. முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிற ஆத்துமா என்ன ஆவான்? விடை இஸ்ரவேலரிலிருந்து அறுப்புண்டு போவான். யாத்ராகமம் 12:15. கேள்வி 29. எந்தெந்த நாளில் பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும்? விடை முதலாம் நாள் 7ஆம் நாள். யாத்ராகமம் 12:16. கேள்வி 30. பரிசுத்த சபை கூடுதல் நாட்களில் என்ன செய்யப்படலாகாது? விடை ஒரு வேளையும். யாத்ராகமம் 12:16. கேள்வி 31. பரிசுத்த சபை கூடுதல் நாட்களில் எது மாத்திரம் செய்யப்படலாம்? விடை அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானது. யாத்ராகமம் 12:16. கேள்வி 32. எந்த நாளை இஸ்ரவேலர் புளிப்பில்லா அப்ப பண்டிகை நாளாக ஆசரிக்கும்படி கர்த்தர் கூறினார்?
விடை இஸ்ரவேலரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளை. யாத்ராகமம் 12:17. கேள்வி 33. எப்பொழுது புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும்? விடை முதலாம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி 21ஆம் தேதி சாயங்காலம் வரை. யாத்ராகமம் 12:18. கேள்வி 34. 7 நாளளவும் வீடுகளில் எது காணப்படலாகாது? விடை புளித்தமா. யாத்ராகமம் 12:19. கேள்வி 35. புளிப்பிடப்பட்டதை புசிக்கிறவன் பரதேசி ஆனாலும் சுதேசி ஆனாலும் அந்த ஆத்துமா என்ன ஆவான்? இஸ்ரவேல் சபையில் இராமல் அறுப்புண்டு போவான். யாத்ராகமம் 12:19. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எங்களோட இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும். தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.